கொஞ்ச நாளா இருக்கு. எவ்வளவு நாள் கேட்டேன்? ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், ஒரு 3 வருஷம் நான் காலேஜ் 3 வருஷமா இருந்தேன். சொல்ல மாட்டாங்க. அது அம்மா அப்படியே கோயிலுக்கு போய் பார்த்தேன். அவங்க எத்தனை வருஷம் சொல்ல மாட்டாங்க. சொல்லதானே செய்ய. 3 வருஷமா இருக்கு. ராத்திரிக்குள்ள போனீங்களா? பெருமாளே ராத்திரி பார்க்கணும்ல. அது பார்த்தோம். அப்புறம் பார்க்கணுன்ட்டு ஒரு பெருமாள் தான் நம்பிக்கை இல்லை எனக்கு. சாமி தான் நம்பிக்கை. சரி என்ன தான் சொன்னாங்க ராத்திரியில? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வயசாகிடுச்சு. முட்டி தேய்ச்சி அவ்வளோதான். முட்டி தேய்ச்சிட்டாங்க. பெருமாள் தான் எனக்கு சுத்தம். சாப்பிட்டியாமா? சாப்பிட்டாங்க. போய் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டாங்க ஐயா. அவங்களுக்கு சாப்பிட்டாங்க. காலை தொல்லாமா? காலை தொல்லாமாமா? என்ன எங்க அங்க பிடிக்கிறேன். வீட்டுல நான் அப்பயே சொன்னேன், கடுகு நான் வைக்க மஞ்சள் தூள் காய்ச்சி வச்சுக்கிட்டு நல்ல காலை எண்ணெய் போட்டு இழுத்துட்டு சுழில் சொத்தம் கொடுத்தா குறையாதான். தெளிவாக தான் சொல்லி வீடியோவில் போட்டுக்கிறேன். செஞ்சா குறையாது. ஆறாதான் செய்யணும். சொல்ல செய்யணும். இப்போ இவங்களும் சொல்லுவாங்க காலை முன்னக்கே வலி குறைச்சா சொல்லுவாங்கல்ல. நான் பண்ற வைத்தியத்தை வீட்டுல போனா எல்லாமே போய் நிறைய பேர் பயன்படுத்தினாங்க. வேலை வீட்டில் வீட்டு என்ன பண்ணுவாங்க, காலை கடிக்க மாட்டாங்க. வலி இருந்துதான் இருக்கும். அதை பயன்படுத்தினா தான் காலை வேலைக்கு போகணும் வச்சு போகலாம். நைட்டுக்கு வந்து வைக்கலாம்ல, வச்சா குறையும். தாங்க 62 வயசு ஆகுது. நான் 69. எனக்கு 65. நான் ஆட்டோட கொஞ்சம் படிக்கிறேன். வைத்தா காலை வைத்தாரியே. ஏமா சாப்பிட்டீங்களா? போ சாப்பிட்டா போ. எந்திரிக்கணும். போய் முதல்ல சாப்பிட்டாதுக்கு வேலை உங்களுக்கு உள்ள உட்கார முடியுது. என்ன பண்ணுங்க அத்தையா? இப்படிவா நான் என்ன பண்ணேன் பாருங்க. வீட்டுல பண்ணணும். அத்தைக்கு வீட்டுல பண்ணணும். நீங்க போயிட்டு ஐயா செய்யற மாதிரி ஏன்னா அத்தை ஒண்ணுதான், அம்மா ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். நல்லா பண்ணீங்கன்னா அவங்களுடைய மனசு கூட நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். வயிற்ற காலை ஏன் தூக்குற? வழியில என்கிட்ட வரணும்னா எப்படி வரும்? வழியில எழுத ஒரு கையில் செஞ்சுட்டேன். அப்பதான் நீ நல்லா வெளியே பாருங்க. நான் முதலில் வர மக்கள் தரணும். கொஞ்சம் குடிச்சிட்டு நீங்க லாஸ்ட் குடிச்சிடலாம். பேர் என்னப்பா? நல்ல பேரத்த சுவாமி பேரத்தா. சிவகாமி. அவங்க மாமா மலேசியா மதுரை சாமியெல்லாம் வர கோயிலாம் கட்டிக்கிறாங்க. எங்க? செங்கல்பட்டு செல்லிமா. செங்கல்பட்டியா? கோயில் திருவிழா பண்ணி. அவங்க கேட்க மாட்டேன் சாமி. நான் சாமி ஆறு இல்லையே. மதுரை வேற வர ஒரு மேலே அவர் வயசு ஆயிடுச்சு. 85 வயசு மேலே சாமி சொல்லுங்க. படிக்க ஆயிட்டாங்க. உடம்பு சொல்லாம சாமி ஆடுறவங்கலாம் எல்லா பிரச்சனையும் மனுஷன் தாக்கத்தான் செய்யும். உங்க பிரச்சனை வருது இல்லை, நல்லா நம்ம பார்ப்போம். அவதான் பார்க்கணும். சும்மா இல்லை பார்க்குற சொன்னாங்க நல்லா உட்கார சம்பாடினவங்க. இப்போ கடைசி அனுப்பிச்சு போகிற நம்ம தான். அழகேசு அழகே
அக்கா வேகமாக நடந்து போகலாம் போ. நிமிர்ந்து குடிக்கூடாது, நிமிந்து வா, நிமிந்து போங்க, போ நடந்து போங்க. எப்படி இருக்கு அதான் சரியா இருக்கு. ஆ சரியா இருக்கு. சரிங்களா? உட்காருங்க. போறீங்களா? ஒரு கீழே வந்தியா? சொல்லு. ஆமா. ஆ. கை எடுத்துரு. கை அடியா? திருவாடு பாரியா வலி. எந்த சும்மா எனக்காக சொல்லக்கூடாது. உனக்கு இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லிட்டா இல்லையா? என்ன பண்ணி ரெண்டை போட்டு உருவிட்டு சூரியனுக்கு ஒத்தம் வெளியே படி போயிடும். நான் மற்ற நெத்தியில் வைக்கிறேன். ஐயா வேலைக்கு போகணும், அங்கே எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீ கூட வாயான்னு சொல்லி நானே பெருமாள் அம்மா சொன்னாலும் பெருமாள் சொன்னால அதை கூட்டியே போன பண்ணி தந்தேன். 10 நாள் போறாரு, 30 நாள் படுத்துக்கிறாரு. படத்தா எனக்கு போனடி சோறு போடாத, பொறுத்து வீட்டு விட்டு போட்டு வேலைக்கு போனால் சோறு சொல்லு சீனு என்ன சீனு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நீ தொருத்துவான். அவங்க தான் போய் எழுப்புவாங்க இதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு அதெல்லாம் பார்த்தா அது வேலைக்கு போனான்னு சொல்லுங்க. அவங்க போயிருந்தா அந்த 10,000 வேணுமா வெட்டா போயிடுமா? ஐயா இந்த கோவிலுக்கு போய் அவங்க 2 பேர் தனியா இருக்காங்க, நாங்க தான் தனியா இருக்கோம். சொல்கிறேன் சொல்கிறேன் சீரம் இப்படி வா இப்படி வா நாளை காட்டு கல்லு கொஞ்சம் போட தெரியலையா தொடமா முந்திரி வாவா அங்க வாவா முந்திரி தொடமா இல்லாம பிள்ளைக்கு முந்திரி தொழில் வருஷப்படுறா தொடமா நாமத்தை நெத்தியில் வைக்கிற சின்னதாக வச்சுக்க பேச வேணாம். குச்சியில் போட்டு தண்ணியில் ஓட்டி சீக்கிரம் வச்சுக்க. ஐயா கூட வரணும், எனக்கு தொழில் வேணும், வருமானம் வேணும், குடும்பம் இருக்கணும். அதுக்கு சொல்லுங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு மட்டும் வச்சு கீழே போட்டு போயிட்டே வேற டவுட் தான் சொல்லிட்டேன். எந்தெந்த சீக்கிரமோ அந்த எந்தெந்த பேச மாமனார் சரியில்லை, தாவ பாட்டி போட்டாங்க, இல்லை வீடுகளுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிறோம், கொடை கொடுத்துருவான், ஏமாதம் அப்படி கொடுத்துறா கை பண்ணி தருவான். இதெல்லாம் பண்ண விற்காத பொருள் கொடுத்துருவேன். நான் வாங்கிட்டு போயிடுவேன். சண்டை வருதாங்க முடிக்க வேண்டியதான் என்ன சொல்லி அந்த மாதிரி வாங்கி போட்டு அவசரப்படுறீங்க. யாருக்கும் தெரியாது. இதை பெருமாள் சொல்லி அதை கும்பிட தாண்டினே உன் பக்கத்தில் அம்மன் கோயில் இல்லையா? அம்மன் கோயில் அதை கும்பிட அதை கும்பிட எங்கேயா பேசுற கரணவனு அதான் இல்லை இப்போ தானே கதை ஓட்டுனேன். இப்போ என்ன பார்க்கறத நம்ம பார்த்துக்கங்க. நான் இல்லைன்ட்டு இருக்கிற செலவு பண்ணிக்கோ. அவங்க ஏமாத்துற பழக்கம் கிடையாது. எதா இருந்தாலும் சோனியா மந்திரம் பேய் பிசை வெளியிலே போட்டுக்கிறேன். இந்த நாமத்தை வச்சா எல்லாமே காலி ஆயிரும். நம்பி வச்சா நடக்காது. அது சொல்றேன். சொல்றது நான் போட்டு வண்டியை விழுந்தேன்னு சொல்லுது. கை காலெல்லாம் ஒடிஞ்சிருக்கணும் உனக்கு கேள்வி இல்லைன்னு சொல்றது ஒண்ணுமே ஆகல. நம்மளை பார்க்காம சொல்றேன் கேள்வி பேச மாட்டேங்க. இப்ப பேச மாட்டேன் அதை நேரம் தான் கேட்கிறோம். திரும்பி தான் பேசி பேசுறவர அவருக்கு அந்த அளவுக்கு வச்சுக்கிறான். அவரை யாரா இருந்தாலும் சாமியில கும்பிட்டீங்கன்னா துணைக்கு வருவாங்க. உங்க உடம்புலையும் தெய்வம் இருக்குது, எல்லாரும் உடம்புலையும் தெய்வம் இருக்குது. உங்களுக்கு உடம்பு தெரியல, எனக்கு உடம்பு தெரியுது. செவ்வாய் கஷ்டம் போதே தொழில் வேணும், வருமானம் வேணும், என் குடும்பம் கூடவே வருவாங்க. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் வகுத்து இருக்குது, வகுத்து வலி இது வச்சுல அவர் சொல்லப்ப உனக்கு தெரியுமா? இப்ப சொல்லு. நான் சீக்கிரம் கேள்விப்ப கொஞ்சம் தான் இருக்குது. முன்ன வழியெல்லாம் கிடையாது. அப்படியே பிடிச்சி கிடக்கும். கேளு இல்லைன்னு சொல்லு. இப்போ தண்ணி கொஞ்சம் இது களை குடி சரியா போயிடும். சரியா கைப்படி இது பார்த்தா மண்ணு தான். அவள் பவர் இருக்காரு. குடிச்ச இருக்கிற கஷ்டம் எல்லாம் போயிடும். குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் சந்தோஷம். கைப்படி
ஏன் எல்லாம் கொடுக்குற? நல்ல பொண்ணு. என்ன பேச மாட்டீங்க? சூப்பர் பொண்ணு. நீ திட்ட கூட வாய் திறக்காத நாங்க திட்டவே இல்ல இல்ல திட்ட கூட வாய் திறக்காத அந்த மாதிரி பொண்ணுன்றேன். பொண்ணுன்னு சொல்றேன். கேட்க மாட்டாங்க. நான் அவளை திட்டின சொன்னேன். திட்டின கூட கேட்காது, சிரிச்சிட்டே போயிட்டு இருக்கும். நல்ல பொண்ணு, சூப்பர் பொண்ணு. என்ன இப்படி கையை கீழே போடுங்க? நல்ல பொண்ணு. நான் சொல்ல செய். வேற என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? எனக்கு ஒரு வீடு ஒன்று இருக்கேன். அது கட்டினா அப்படியே கிடக்குது, சும்மா கிடக்குது. இது இந்த ஆண்டு உண்டு. நான் என் சொல்லி தான் போட்டு வேலை போட்டேன். முடியல ஹாஸ்பிட்டல் போய் அப்புறம் கொடல ஒரு நேரம் அவனுக்கு உயிர் போகிற கட்டணம் தெரியுமா? அவன் தான் பண்ணி வச்சுக்கிற பெருமாள் தெரிஞ்சுக்கிறேன். ஆமா ஆமான்றீங்க. சொல்லுங்க தப்பு ரேட்டு சொல்லு. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயா எங்கிட்ட போன நான் கேட்குற படிச்சுவாங்க உயிர் போற கட்டம் வச்சா வரலன்னு கேட்டேன். அதை பேசுங்க. ஐயா அப்படியே கொஞ்சம் பின்னாடி அப்படியே தள்ளி உட்காருங்க ஐயா. ஏன்னா கேப் இல்லாம உட்காருங்க. தள்ளி பின்னாடி உட்காந்தீங்கன்னா இப்ப வரவங்க உட்காருவாங்க ஈஸியா. முனீஸ்வரனா? அவங்க தான் வருவாங்க. முனீஸ்வரன் கேட்டேன். முனீஸ்வரர் இருக்காரு இங்க வச்சு. நான் தமிழ் தானே கேட்கலையா? நான் கேட்க சொல்லுங்கம்மா. என்னமா முனீஸ்வரர் இருக்காரா? கும்பிடுங்க இல்லையா? கும்பிட வேண்டியதானே. நான் கேட்கிறேன் முனீஸ்வரர் இருக்காரு. எங்க இருக்காரு முனீஸ்வரர்? என்கிட்ட வந்து நிக்கிறாரு. அதை கேட்கிறேன். நான் ஒன்ன சொல்றேன். ஏன் எல்லாருமே பண்றீங்க? ஊர்ல முனீஸ்வரர் கும்பிடுங்க. போறதுல வர சொல்லிக்கிறேன். ஆமா போய் கும்பிடுங்க முனீஸ்வரர். உங்க சாமி என்ன சொல்றேன்? எல்லாருமே அவங்க சாமி கும்பிடுங்க முடியாது. என்கிட்ட வாங்க நான் படி தரேன்னு சொல்றேன். உங்க சாமி கும்பிடுங்க வாங்க நான் படி தரேன்றேன். உங்க சாமி முதல்ல கும்பிடு. அதுக்காட்டி எங்க போகாது என்கிட்ட வாங்க நான் கூப்பிடு. என்ன சொல்றது? உங்க சாமி முதல்ல கும்பிடுங்கன்றேன். அவனை பட்டியா போட்டியா வரீங்க. அவங்க கும்பிட்டு என்கிட்ட வாங்க நான் எல்லா பசையும் ஐயா எடுத்து தீர்த்தேன். அந்த வீடு ஒன்று கட்டினா தான் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி வீட்டில் வச்சு ஒரு வச்சு பண்ணீங்களா? வீடுங்க மேலே ஒருத்தங்க 40 வருஷமா இருந்தாங்க. அவங்க ஆகும் நாங்கள் அப்போ கட்சி எனக்கு கட்சி காலி பண்ணி 30,000 வந்து காலி பண்ணி விட்டேன். சும்மா தான் எங்க போரூரில் இதான் போருவே போரூர் விஜய் கல்யாணம் பக்கத்தில் எங்க விஜய் கல்யாணம் போரூர் அதான் இருக்குது. அந்த கட்டின கொஞ்சம் ஏற்பாடு அப்படியே கிடையாது. சரி அங்கே போனீங்கன்னா இந்த ஒரு நாமத்தில் கல்லுப்பு போட்டு ஐயா இந்த வீடு சீக்கிரத்தை கட்ட சொல்லி கல்லுப்பு போட்டு உள்ள பாத்ரூம் கச்சின மொட்டை மாட்டிட்டு தொலைச்சி வெளியே வந்து விட்டுருங்க. காலையாக தான் கேட்டேண்ணா. சரி தொலைச்சி விடியா எதா இருந்தாலும் வெளியில போயிடும். அது கூட கட்டுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன். சரி 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 பண்ணித்தரேன். சரி உங்கள்கிட்ட தான் பணம் இருக்குது. அப்படியே கொண்டு போடுறேன். இப்படி கட்டி தர சொல்கிறேன். போ புரியுங்க. வேற என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? எவ்வளோண்ணா? 2 மாதம் ஆகுதா? காலு இங்கே வாங்க வாதா ஓடியாத்தா அங்கே வாங்க வாங்க அங்கே வாங்க நீங்கள் 2 மாதம் இது வழி காலு எவ்வளோ நாள்? 6 தான் தினப்படுது. என்ன பண்ணுது? படிக்குது. லாடிஸ் படிக்குது. எப்படி நான் பண்ண முடியாது? நான் எப்படி பண்ணுவேன்? நான் வழி எடுத்து வரேன். எப்படி பண்ண முடியாது? ஜென்ஸில் வேஸ்ட் கட்டுவாங்க வேஸ்ட் கட்டுவான்னு சொல்லி வருது. நான் வீடியோலே போட்டு தலைவரே எல்லாம் ஜென்ஸுக்கு முட்டி வலினா வேஸ்ட் கட்டி வாங்கன்னு இருக்கிறேன். திரும்புங்க நிமிரு இருக்கான் பாரு வழி. இருக்கான் பாரு. இருக்கா? சாப்பிட போறீங்க. அந்த பட்டனுக்கு ஒரு பட்டனை போகிறோம். சைடுக்கு பட்டனுக்கு போகிறோம். அதை எடுக்காத போன திருப்பி இந்த பட்டன் இந்த பட்டன் இந்த இருக்கு இது கீழே இந்த இருக்கு கீழே கீழே இருக்க முடியும். சொல் வராது பக்கத்து இந்த மாதிரி வீட்டில் பண்ணுங்க. உட்காந்து கீழே உட்காந்து உட்காரியா கால் நீட்டு நீட்டியா பார்த்துறேன். வீட்டுக்கு விடு பரவாயில்ல வரலன்னா விடு பரவாயில்ல. அதுதான் ஒரு பொறிவை பண்ண அர்ஜென்ட் படாமல் பண்ணுங்க. பஸ் ஓட்டியிருந்தாரு.
ரிட்டையர் ஆயிட்டாரு. வெளில வச்சு காய் வச்சுருந்தா ஐயா ஈஸியாக விழுவும்ல. உள்ள லாட் இருக்குதா? இந்த ஆப்ரேஷன் பண்ணி இப்போ லாட் இருக்குது, பனி இருக்குது, இப்போ பனி தரேன். கத்துக்குடி சரி காலிட்டு அடி அடி பாரு இருக்கானே எப்படி மடைக்க அங்க பாத்துக்க இருக்கு எங்க இருக்குது அங்க இருக்குதா பாரு பாரு வாய தொடங்க நான் தொட்டேன்னா இருக்கானே என்ன பாக்குற எல்லாம் அவருடைய இறைவனுடைய சக்திங்க நான் மனுஷனா இருந்து பண்றேன் இதே மாதிரி வீட்டில் போயிட்டு எண்ணெய் போய் வைங்க எண்ணெய் போட்டு உருவிட்டு என்ன சுருதி வச்சு ஒருத்தர் கொடுக்கும் அதே வராது சரியா சுருதேசரா வேணா கொண்டு வரா ஆமாம் ரெடி பண்ணிட்டேன் மக்களுக்கு தேவை வீட்டில் போய் பண்ணணும்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன் போயிடா கேள்வி எப்படிடா இது கொஞ்சம் குறைச்சி வச்சிருந்தா இது தனியாக கொஞ்சம் குறைச்சி வச்சிருந்தான்னு இல்லை பத்தாவது நான் தான் ஊற்ற சொன்னேன் புளி கொடு நல்லா புளி பை புரியுதா? புளி புளி வேலை போகிறதா வாரம் வந்து வேலை தான் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை ஆமாம் ஏன்னா வலிக்கு தான் சொல்லணும். அவர் சொல்ல முடியாது அவங்க சொல்லுவாங்க பார்த்துக்கலாம் கழுப்பு போட்டீங்களா கழுப்பு போட சரியா போட்டீங்களா வலிக்கு தான் நம்ம என்ன சொல்லணும். சொல்லி வரோம் நம்ம என்ன சொல்லி வரோம் கழுப்பு போட்டோம் ஐயா புளிஞ்சு அவங்களே கொடுப்போம், அவங்க தான் வைக்கிட்டோம். செய்கிற வேலை தெரியும் நம்ம மொட்டை போட்டோம் அவங்களும் மொட்டை போடணும் அவரை மொட்டை போட சொல்லுறேன் நம்ம நம்பி வந்தால் நம்ம தானே பண்ணு அப்போ நீ அவருக்கு மொட்டை போட்டு சொல்லிட்டு அவரையும் மொட்டை போட்டு அதுக்கு நம்ம வர வேண்டிய வேலை இல்லையே நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும் நம்மளை நம்பி வந்தாலும் நம்ம தான் செய்யணும் என்னத்தான் சொல்லுது இது மாதிரி நீங்க வீட்டில் செய்யணும், அதுக்காக தான் ஐயா சொல்றாங்க. பாருங்கப்பா எப்படி பாரு நடந்து போங்க வேலையை பாருங்க. வா வா பாரு பார்த்தா நடந்து போய் எப்படி பாரியா ஆ தண்ணி அரைது எடுத்துக்கணும் சரியா இருக்கான். தண்ணி சீக்கிரமா சூடு ஏறும், வைக்கிறது ஆ புரியுதா? தண்ணி ஊற்றி தண்ணி வேணாம் சரியா? இதில் வழியில் கொஞ்சம் இதில் வச்சு விட்டுருவோம் ஆ அதான் நம்ம உடனே கருமம் கொஞ்சம் இருக்கும் போய் பார்க்கணும் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கணும் அதுக்காண்டி சாமி மேலேயே பழி போட்டாதீங்க நான் என்ன சொன்னாம மாட்டேன் பார்த்தா இல்லை சாமி நீங்கள் சொல்லி கண்டிப்பாக ஒரே டைம் தான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாம் நிறுத்திட்டாங்க ஆயா 95 வயசு எங்கள் ஆயாவை நீங்கள் நர்சிங்கில் போய் கும்பிட்டு உடனே சர்டிஃபிகேட் வேணாங்க அதில் ஆப்ரேஷனே பண்ணல ஆண்டை முடிஞ்சு அப்படியே வந்தாச்சு 3 பிள்ளைங்களும் கல்யாணம் ஆகிடுச்சு பாசாய சொல்லுங்க அப்புறம் இதெல்லாம் போய் வாங்கியா சார் இதுவும் அதை மட்டும் பேசுங்க இல்லை இதுவும் நம்பிக்கை எல்லாத்தையும் சொல்லி பையமா காலா டக்கு டக்குன்னு சூடுக்கும் போது வச்சு விடுறேன் சுடுதா அக்கா சுடுது இருக்கே இல்லையாக்கா எனக்கு சொல்லல எனக்கு சொல்லல நான் தண்ணி கொடுக்குறேன் அப்பதான் வேகமா நடந்து இப்ப நான் பாக்கணும் தள்ளுங்க தள்ளுங்க வேகமா நடக்கணும் இப்ப நடக்கணும் வேகமா போங்க நடந்து போங்க வேகமா போங்க வேகமா போங்க அப்படின்னு நீங்க வேகமா வரணும் எப்படி சரியா இருக்கு ரைட் தான் எங்க இருந்து வரீங்க? நாங்க திருவல்லிக்கேணிலேருந்து வரோம். அமைதியா இருக்குமா எல்லாம் அமைதியா இருங்க. திருவல்லிக்கேணிலேருந்து வரோம்.
என்ன பிரச்சனை உங்களுக்கு? ரொம்ப கால் வலி அதிகமாக இருந்தது 3 வருஷமா. இங்கே வந்து பார்த்த உடனே இப்போ சரி பண்ணாங்க, உடனே சுகமாயிடுச்சு. சரியாயிடுச்சுங்களா? சரியாயிடுச்சு. முன்னாடி டாக்டர் ஏதாவது போய் பார்த்தீங்களா? டாக்டர் போகல, டாக்டர் பக்கமே போறீங்களா? போகல. மாத்திரை வாங்கி போட்டுக்கோ எப்பாவது. சரியாச்சா? இப்போ ஒரு செகண்டில் சரியாயிடுச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆமாம். ஐயா பணம் ஏதாவது வாங்கினாரு உங்ககிட்ட? அதெல்லாம் ஒன்றுமே வாங்கலையே. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கொடுத்தோம். அன்னதானம் போட்டாரு, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். என்ன பிரச்சனை? கால் ஆப்ரேஷன் பண்ணிது, ஆடி வச்சிருக்கேன். வலி ரொம்ப வலிக்குது, எனக்கு இடுப்பெல்லாம் குடாயுது. இப்போ வந்து பார்த்தோன்னே கொஞ்சம் பரவாயில்ல, சுமாராக இருக்குது. எத்தனை வருஷம் ஆகுது? எனக்கு ஒரு 6 வருஷமா இருக்கு. 6 வருஷமா இருக்கு. டாக்டர் ஏதாவது போய் பார்த்தீங்களா? மாத்திரை போட்டுன்னு தான் இருக்கிறேன். இப்போ இங்கே வந்தோம், எனக்கு பரவாயில்ல. ஆப்ரேஷன் பண்ணி அது பண்ணி 4 வருஷம். அதுக்கப்புறம் வலி சரியாச்சா? வலி இருக்கா? அப்போ வலி இருந்தால் இங்கே வந்தேன். அப்படிங்களா? இங்க வந்ததுக்கு அப்புறம் சரியாச்சா? இப்போ பரவாயில்ல. பெரிய டாக்டர் மாதிரி வாங்க. ஐயா உங்களுக்கு பணம் ஏதாவது வாங்குறாரா? இல்லை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. வந்ததும் சாப்பிட்டோம், சாப்பிட்டு பார்த்தோம், அவ்வளோதான். நம்ம விருப்பப்பட்டு என்ன கொடுக்கணுமோ நம்ம கொடுத்துட்டு போனோம். எடுத்து பாருங்க இருக்கானு குறைஞ்சானு கொஞ்சம் வீட்டில் போட்டு எண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டு இந்த நாமத்தில் லேசதான் இங்கே எடுத்துங்க. உட்கார், காலை கட்டி தூக்கியா வையா தவறு எடுத்து இப்படி தேய் லேசா. இல்லை மண்ணை கூட எடுத்து ஐயா வலி போயிருந்து தேய். பாரு பிரிக்காடு பாரு எப்படி பாரு வாய் தோற்று ஈன்னு தெரியா. நல்லா இருக்கு. அதை வீட்டில் செய்ய முடியாது. முதுகு பின்னாடி வச்சுடா முதுகு பின்னாடி நான் போடு புரியா பாரியா இருக்காயா? இல்ல வேற என்ன வேணும்? அவ்வளோதான். அப்படியே கொடுங்க. வேளச்சேரிலேருந்து வரேன், சென்னை வேளச்சேரி. என்ன பிரச்சனை ஐயா? எனக்கு பாத எரிச்சல் ஒரு 2 வருஷமாக இருக்குது. இங்கே வந்து ஐயாட்ட வந்தேன், வந்து அன்னதானம் போட்டாங்க, சாப்பிட்டேன். இப்போ ஐயாட்ட வந்து அந்த நாம இது போட்டு எனக்கு குணமாயிட்டு என்னால் முடிஞ்ச காணிக்க ஐயாவுக்கு செலுத்துகிறேன். எத்தனை வருஷமா இருக்குது? 2 வருஷமாக இருக்கியா? ஹாஸ்பிட்டல் தான் போய் பார்த்தீங்க? ஹாஸ்பிட்டலெலாம் போய் பார்க்கல. ஐயா நம்ம ஐயாட்ட தான் நேரடியாக. பரவாயில்ல. அவனால என்ன பண்ணி பண்ணிக்கிறானா சொல்லணும். அது பண்ண நல்லா 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். அவன் படிக்கிறது 6 வருஷம் வெயிட் பண்ணான். இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணா என்ன பண்ணுறது? ஏதாவது பண்ணிட்டு பிடிக்காதவங்க கூட பண்ணி கொடுக்குறாங்க. படிக்கிட்டா 6 வருஷம் வச்சிருந்தோம். வச்சு 6 வருஷம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். 6 வருஷம் வச்சு படிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். 2 வருஷம் கூட ஆகல. கல்யாணம் 2 வருஷம் கூட ஆகல. பேசிட்டு 4 வருஷம் ஆயிடுச்சு. அது 9 வருஷமா இருக்கோம் நாங்க டாக்டர். 9 வருஷம் அடிப்பு இருந்திருக்கோம்னாரு. தெரியல. ஒரு 14 வருஷம் தான் டாக்டர் கூட 9 வருஷம் சொல்றாரா? 9 வருஷம் அடிப்பு. இப்போ என்ன பண்ண நடக்க முடியுதா முடியலையா? கொஞ்சம் வலிக்குதுன்னு சொன்னாங்க. வலிக்குதா? கொஞ்சம் ஒரு அடிப்பு இருக்குங்கறாங்க. சரி காலை சொல்லலாமா? அதுவே கடியா 9 வருஷத்துக்கு தான் முடியாது. காலை இந்த காலி ஆபரேஷன் பண்ணிருக்கு. இந்த காலி ஆபரேஷன் பண்ணி படிக்குதா? இதுவும் பண்ணிருக்கு. அடைப்பு இருந்து எடுத்தாச்சு. அதுல அடைப்பு இருந்து வராது தான் கால் கெட்டு போச்சிருந்து அது ஆபரேஷன் பண்ணியாச்சு. என்ன ஊத்துவீங்க? முதல்ல கூப்பிட்டு எங்க போட்டீங்க? பாத்ரூம் போட்டீங்களாமே? ஆமா, அது வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லைங்க. கிச்சன் நான் வாடகை கொடுத்துருக்கிறேன். அதுக்காக என்ன பண்ணுறோம்? அங்க பங்குக்கு போனோம். பங்கு பெட்ரோல் பங்கு இருக்கா? பேர் என்னதா? சுகந்தி. சுகந்தி. கடல்ல போறதா என்னதா?
சுகந்தி இல்லக்கா இல்லக்கா சுகந்தி அக்கா நல்லா இருக்கா இருக்கா கொஞ்சம் இருக்கா சுகந்தி நல்லா இருக்கா சுகர் இருக்குது உங்களுக்கு இல்லை அது சுகர் எல்லாம் ப்ரெஷர் அப்புறம் எனக்கு கால் எடுத்தாங்க சர்க்குலேஷன் இல்லாமல் காலு கெட்டு போச்சு கம்ப்ளீட்டாக நின்று போச்சு சுத்தமாகவே கால் ரத்தோட்டம் போகல கீழே பார்த்தா ஒன்றும் பயமாக இருக்கு அதுக்கு கேஸ் நிறைய வருது ஃபுல்லாக போன மாதிரி இருப்பான் ஆள் ஃபுல்லாக போன மாதிரி முன்னே இருப்பான் அவள் கை வர்ற கால ஒரே நிறைய ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னே உங்ககிட்ட பேசுனாங்க சாமி. ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னே பேசுனேன் வரதுக்கு ஆபரேஷன் பண்ணி வர்றதுக்கு முடியல, கையில காசு இல்லை சாமி. போன் எல்லாம் சைலன்ஸ் பண்ணுங்க, சவுண்ட் வரக்கூடாது. யாரும் தயவுசெய்து பேசாதீங்க, போன் விழுகும். மக்களுக்கெல்லாம் பார்க்கணும். இல்லா? முருகா முருகா. முருகா முருகா ஈஸ்வரா ஈஸ்வரன் கூப்பிடு. ஈஸ்வரன் கூப்பிடு. ஓ கையெழுத்தா, கையெழுத்தா, சுகந்தியாத்தா, கையெழுத்தா, கொஞ்சம் கையெழுத்தா. வலி தாங்கிங்க, சரியா போயிடும். நீ மெதுவா தள்ளி விடுடா. இப்படி வாடா. இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரணும். இப்படி வா. பதம் கொடு. பதம் கொடு. இதே மாதிரி வீட்டில் பண்ணணும். சுட்டு கொடுங்க. சுட்டு விடாது உனக்கு சுடுது பாரு, அதிகம் சுட்டு சொல்லு. விட அடி வச்சு உள்ள வச்சு சொல்லிடு. வாரம் வாரம் வேலை. சரியா இது ஏன் வேலை? அது வேலை, அவங்க வேலை வேலை. என்ன ஏன் மக்கள் இதே மாதிரி வீட்டில் பண்ணணும். இங்கிட்டு வர தள்ளி எழுது. சரி சுடுறா சூடு சுடுதா சூடு ஏறிச்சு. பெரிசா ஊத்துவோம், கொதிக்க ஊத்துவேன். அதை ஊற்றக்கூடாதுதா, ஊற்றக்கூடாது. வச்சு கொடுத்துருதா. சுடுதா பயமா இருக்கு நான் ஏன் பண்ணனா வீட்டில் போய் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், அப்போ தான் நல்லா இருந்தது பண்ணுறதுக்கு. சுடு தாங்கிங்களா? கே சுடு தாங்கிங்களா? அவங்க எவ்வளோ தாங்குறாங்க? நீங்கள் கை சுற்றுக்காரு எது போகாது நீங்க எவ்வளவு தரல அப்பதான் வலி இருக்குது. ஆமாம் இது வலி இருக்கு. வலி இருக்குது. வலி இருந்தால் நீ என்ன வச்சாலும் சூடு ஏறாது. என்ன சொல்லியா நம்ம கையில் சூடு தான். இதை கொதிச்சிட்டு இருக்கிறது சூடு தாங்கி ஆகணும். அப்பதான் அந்த வலியில இந்த சூடு எடுக்கும். சோனியாக்கு நல்லா இருக்கணும், அதுதான் வைக்கிறது. சாமி காடு பக்கத்துல 2 ஏக்கரா இருக்குது. அது வாங்கி போடலான்னு போகிறேன். வாங்குறியா? வாங்கி போடலாமா? வாங்கு. 4 பேர் போட்டிங்க சாமி. நமக்கு இருந்தால் வந்து கேள்விக்கிட்ட அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரியா? வீடு கட்டுறோம் 5 மாசமா கட்டுறோம். சும்மா ஆல்ட்ரேஷன் தான் பண்றோம். கட்ட இடிக்குது. பார்த்துக்கலாம். கொஞ்சம் இரு, நான் பண்ணித்தரேன். கொஞ்சம் பேச இருக்குது, நான் பண்ணித்தரேன். ஃபோன் போடுங்க, நான் பண்ணித்தரேன்னா. சரி வாங்கி இருக்கு வரும்போது ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் சும்மா கிடக்குது காடு. பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது. நல்ல மாப்பிள்ளையே வருது. வழிதான் நல்லா இப்படி அங்கிருந்து சேலத்துக்கு வந்துருக்கீங்கல்ல, ஆத்தூர்லேருந்து. அப்போ நல்லா பொண்ணு இல்லை என் நம்பி வந்தா இதெல்லாம் மறுத்து போடணும். இன்ஜெக்ஷன் மட்டும் அப்படிதான் பாத்திரம் சூடாது ஆனால் புளி கூட சூடே இல்லை. வராது. ரத்தம் போடணும். கட்டு பாரு. சுடுதியா? எனக்கு சுடுது. ரத்தோட்டம் இல்லை, ரத்தோட உணர்வு இல்லை. ரத்தோட உணர்வு இல்லை. ரத்தோட்டம் உணர்வு இல்லை. தோட்டம் இல்லாதனால தான் திரும்ப பிளாக் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ரத்தோட்டம் கிடையாது. ஆமாம் இதில் கொஞ்சமாக இருந்தது, அது சுத்தமாக பிளாக் ஆகி கால் கருப்பாயிடுச்சு. வயத்தனியை கண்டத்தான் அதெல்லாம் டெய்லி ஒரு நாளைக்கு குளிச்சுட்டு தான் இருக்குது. உப்பு கல் போட்டு சொல்லி வச்சு எண்ணெய் போட்டு உருட்டி செய்யுங்க. ஒன்றாகாது பார்த்துக்கணும்.
தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு வேற தண்ணி போடணும், கல் வேற போடணும். வலிக்குதா? கொண்டா கொண்டாங்க சூடு வேணும் அப்படியே. அப்படி போகிறேன். வலிக்குதா? வலி காலை பிடிச்சார இழுக்கிற மாதிரி சாமி. பாரு வலி இருக்கா பாருங்க. இப்போ இருக்குதா? அந்த கவுத்து போட்டு கட்டணும். கையெடு இப்போ வருதா? பார்த்தப்ப பரவாயில்லையா? அப்போ சொல்லு பண்ணுறா. என்ன போக ஒரு ஆள் அப்பா சாமி. உட்காரு. யாரையுமே வேலையை தொடர்றதுக்கு விடுறதில்ல. இப்போ கோயம்புத்தூர்ல 2 மாசம் இருந்தாங்க. கோயம்புத்தூர்ல மக்கள்லாம் வந்து அப்படியே இருந்தாங்க. சரி, நீங்கள் யார்கிட்டயா பார்த்துக்கிற ஜோசிக்காரங்க எல்லாம் பார்த்துட்டான். பார்த்து காசு எது பார்த்தாலும் வேலையாக எங்க இதுல வேலூருக்கு தான் சித்திரை பார்த்தாங்க சாமி. அவர் தான் செய்வன குளர் இருக்குது, ரசமம் தேண்டி இருக்குதுன்னாரு. 50,000 யாரு கொடுத்தீங்க? அவங்களுக்குலாம் கொடுக்கலைங்க சாமி. வருது தக்கரை 50,000 யாருக்கு வருது. கொடுக்குறது? எங்கே பார்த்தாலும் 5,000, அன்னதானத்துக்கு தான் கொடுத்தேன். 6,000, 7,000. கோயிலுக்கு போனால் அன்னதானத்துக்கு புண்ணு ஆறாம இருந்ததுங்க சாமி. புண்ணு ஆறிடுச்சுன்னா தரணும் எடுனா அவ்வளோதான். அவருக்குலாம் கேட்கல. 100 ரூபா கொடுப்போம் போய் பார்க்கல. இவரு தான் மன்னனார் கூட்டிகிட்டு வந்து வீட்டில். எடுத்தோ சாமி எப்படிங்க சாமி காட்டுக்கு காடு நடந்து பார்த்தா இருந்து வாக்கு பார்த்தேன். நல்லா காலை கொண்டு நடந்து போங்க. பேப்பருக்கு போங்க. எல்லாம் மனசில் படுத்துறீங்க. முழங்கால் தான் கொஞ்சம் முழங்கால் எந்த காலு முழங்கால் என்ன பண்ணுது கொஞ்சம் இன்னைக்கு பரவாயில்ல. நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குங்க சார். அது பாருங்க. உட்காரு. தண்ணி குடிக்க ஏன் மூச்சு வந்து ஒரு 10 ஸ்டெப் நடந்தாலே இப்படிதான் சார் மூச்சு வாங்குது. ஆஸ்பத்திரி செக் பண்ணி மூச்சு பார்க்குறது. நெஞ்சு நெஞ்சு தண்ணி விடு. நெஞ்சு தண்ணி நெஞ்சு 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 இது தண்ணி தண்ணி பொறுமை சாப்பிட்டு வந்தா போய் சாப்பிட்டு வரேன். சரி. ஏமா பொறுமையாக குடியாதான் மூச்சு மூச்சு குடி குடிமா எப்படி இருக்குது? என்ன பண்ணுது? ஏமா என்ன பண்ணுது? களைச்சு போகணும். கழிச்சு போனா களைச்சு போகணும். யாரா இருக்கா மாதிரி சாப்பிட்டாளா? மதியானம் சாப்பிட்டாங்க. சரி பேருந்து தொலைப்பாடி பார்க்குறேன். பேருந்து தொலைப்பாடி ஏ பேருந்து தொலைப்பாடி யாரு யாருங்க யாரு சேர்த்து சரி யாரு யாருங்க இப்படி எழுப்பியா நல்லா அப்படியே நில்லு சொல்றேன் நில்லு தெளிவா நடந்து வா இன்னி வா இன்னி வா உட்கார் 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 யாரு தெரியல சொல்லு. தெரியல நிக்க வேணாம் 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 நில்லு
நில்லுங்க. நிறுத்துறேன், தோலை நிறுத்துறேன், அப்படியே. ஏய். இந்த காந்தி பேசுறேன். அடே, காந்தி செத்து போடுங்க. செத்து போன காந்தி. அக்கா வந்து கேட்காது. எவ்வளோ நடக்குற? ஏய், எவ்வளோ நடக்குற? 30 வருஷமா இருக்கிறேன். எத்தனை வருஷம்? 30 வருஷம். எதுக்கு இருக்கிற 30 வருஷமா இருக்கிறது மேல? எதுக்கு இருக்கிற? ஏன் இருக்கிற? என் பையனுக்கு கல்யாணம் வர வரைக்கும் இருப்பேன். இதுக்கு உயிருக்கு ஆபத்து, அதனால கூட இருந்துக்கிட்டேன். இது கல்யாணம் ஆனதுல இருந்தே கூட இருக்கிறேன். இது கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. யார? இந்த பிள்ளைய, என் தங்கச்சியா என்னை காப்பாத்திட்டு வரேன். இந்த 2 குழந்தைகளை காப்பாத்துனது நான் தான். எவ்வளோ இருக்கிற? எவ்வளோ? கத்தா பேசி. எவ்வளோ இருக்கிற? 28 வருஷம். 28 வருஷம். அப்போ 30 வருஷம் மாலுக்கு காவல் பண்ணி தரியா? கூட காவல் பண்ணி தரியா? இல்லை ஒதுக்கிடுவா? இல்ல, காப்பாத்தி கொடுக்குறேன். இல்லைன்னா அடிச்சிடுவேன், வெளியே அடிச்சிடுறேன். பையனுக்கு கல்யாணம் நடத்தையும் போயிடுவேன். பையன் இல்லை, வேற ஒன்றும் கஷ்டப்படக்கூடாது வாழ்க்கை. பண்ண மாட்டேன். இதுக்கு ஆபத்து நடக்குது. இதுக்கு ஆபத்து நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு என் தங்கச்சிக்கு ஆபத்து இருக்குது. சரி பண்ணி தரலாம், சரி பண்ணி தந்துடுறேன். சரியா? சந்தோஷமா? நான் சொல்லி காப்பியா? இந்த மாலுக்கு வந்து உட்காந்துட்டு உடம்புலாம் போட்டு முறிட்டு செய்யக்கூடாது. இல்லைன்னா நான் அவளை தூக்கி பொசுக்கிறேன். என்ன பண்ற? பொசுக்குவா? நான் சாமியா போயிட்டேன். பொசுக்குவானே வேணாமா? அவன் சொல்லி சரியா? வாய திறந்து பேசு, வாய திறந்து பேசு. சரியா? அப்படி இல்லு இல்லு இல்ல நிக்கணும். இல்ல அடிச்சிருவேன் படாது. அடி முயல் பாத்தியா? அழகேசன் எப்படி வேலை வச்சுக்கிறேன் பாரு. அப்போ அழகேசன் எப்படி வேலை பாரு. அங்க வேலை கொடுக்க மாட்டாங்க அவனுக்கு வேலை. ஏடா கொடுத்தாங்க இல்லையா? பாருங்க வீட்டுல ஒரு ஜோசிக்கார வச்சு பாத்தீங்களா? பாக்கலையா? சொல்ல மாட்டேன்றீங்க. அவ்வளவுதான். எதுக்குமே இப்படி கட்டுக்கு நிக்கிறது இல்ல. கொஞ்சம் பொம்மை பண்ணணும். பொம்மை போட்டுதான் பண்ணிச்சு. அதான் பொம்மை வச்சுக்க வீட்டுல உட்காந்துக்குது பொம்மையெல்லாம் போ. ஆனா எது போட்டாலும் நிக்கல. ஜடம் இருக்குன்னு பண்ணாங்க. ஒதுக்குன்னு அது ஒதுங்கல. ஜடாமணி இருக்குதுன்னாங்க. இருக்கு, அதான் சடாமணிலாம் பாத்துக்கிறேன். அதெல்லாம் சடாமணி அந்த மாதிரி முடியாதெல்லாம் பாத்துக்கிறேன். ஒன்றும் வேலை எந்த மணியும் நான் பாத்துக்கிறேன். காட்டுல சாமியா வச்சிருக்கிறோம். நம்ம ஒரு அரசமரம் ஆலமரம் அரசம் வருவது மாமரம் அரசமரம் வந்துச்சு ஆலமரம். ஒரு ஓட பக்கம் வருதா இல்லையா? ஓட பக்கம் தான் அது மாமரம். தமிழ் இன்னொரு வருது, அவங்க வருது, அரசமரம் வருது. உங்க ஊருக்கு இங்க இருந்து எடுக்கிறேன் தெரியல. கண்ணு ஒன்று இருக்குது. அந்த கல்லை பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், இங்க இருந்து பாக்குறேன். நானே மனுஷன் கண்ணு ஒண்ணு மண்ணாதுலங்க சாமி. நெத்திர நாமத்தை வை ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? இப்ப நடந்து பாரு எப்படி எப்படி பார்க்கலாம். பாக்குறேன் இந்த கால காட்டு, இந்த கால காட்டு. இங்கே ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லி தொடர்ந்து போ. முழங்கால் வலிக்கும். பரவாயில்லையா? உட்கார்த்த ஏன் போட்ட பொம்மை வச்சு கும்மை வச்சு எல்லாம் வீட்டுல ஒருத்தர் கூட்டு வந்து எல்லாம் பண்ணி அன்னைக்கு இப்படி ஆகி போச்சு. சரி, நான் இவருக்கும் கொஞ்சம் இதாக இருக்குதுங்க சாமி. என்னது? உடம்பு சரியில்லாம பிளட் எல்லாம் என்ன பண்ணுது? பௌத்திரம் மாதிரி பௌத்திரம் வீட்டு பாத்திரம் என்ன என்ன தெரியல. அப்படி என்னது தெரியும்?
ஆசனம் பக்கத்தில் படக்ஸில் வரும் கொப்பளம் மாதிரி. அப்படியா? மூலாங்கிறது ஆசனம் வாயிலே வரும். பௌத்திரங்கிறது பக்கத்தில் வரும். இருக்கப்ப சொல்லுங்க இருக்குமா? அது உடஞ்சிருச்சு. உடஞ்சினா ஸ்டீல் வந்துகிட்டே இருக்கும். என்ன தேங்காய் வச்சுட்டு அந்த நாமத்தை வச்சு சரி அமைப்பு அகல் பண்ணிட்டார். சரி. வயிற்றுல மருந்து சாப்பிட்டா வாங்கி வர மாதிரி. உன்னை ஏகப்பட்ட பிரச்சனை உனக்கு இருக்குது. திரும்ப திரும்ப பண்ண உடனே என்ன பண்ண உடனே நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, நான் ரெடி பண்ணி தரேன்ட்டேன். சரிங்க சாமி. என்ன வேணுங்க? வலிக்குதா? உட்காந்தா வலிக்கும். உட்காரு, பார்த்துறேன். வலிக்க பார்த்துறேன். நல்லா உட்காரு, கையில் உட்காரு. நான் பார்த்துறேன். வலி தான் சொல்லியாண்டு அதான் உட்கார வைக்கிறேன். நான் போடுறேன். நான் பின்னாடி பின்னாடி அடிச்சுங்க. பேசிட்டேன் கீழே பின்னாடி நாங்கள் தான் போகணும். உட்கார முடிய வழி சொல்கிறேன். இருக்காயா? என்னோட பல்லு உருட்டு பாரு. வலி கம்மியாக இருக்குது. முடியான்னு சொல்றேன். முடியாத முடிய வச்சு தருவேன்னு. பரவாயில்லையா? எந்திரி எந்திரி. வீட்டில் போட்டு எண்ணெய் வச்சுட்டு அது நான் புரியா இது நாம் சேர்ந்து பாரு. இங்கே பாரு இது காடி ஆச்சா ரோட்டில் மண்டுக்குல்ல நல்லா மண் கல் இல்லாத மண் எடுத்து 2 காலை வச்சு இப்படி வரும். ஐயா எதுவுமே இந்த மாதிரி வரக்கூடாது. இப்படி வரும். என்ன பாரு இப்படி தடவி விடு. வராது. வேற என்ன வேணும்? திருப்தியா? திருப்தியா இருக்கா? அப்படியே கொண்டு போயிடுங்க. எங்க இந்த வழியாலும் பண்ணி. இது வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது ஆப்ரேஷன் பண்ணி. குப்புசாமி நாட்டில் தான் பண்ணுச்சு. ஒரு 17 லட்ச ரூபா ஆகிடுச்சு. அப்புறம் அது பண்ணினதுக்கப்புறம் இப்போ வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு இங்கே வந்தோம். யூடியூப்பில் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் இப்போ ஐயா கிட்ட வந்து இப்போ பரவாயில்ல. இப்போ இது பண்ணி பரவாயில்ல, நல்லா இருக்குது. இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னே வரலான்னு பார்த்தா வர முடியல. இன்றைக்கி தான் வர கொடுத்து வச்சுருக்கு. முன்னே இருந்துக்கு பரவாயில்ல. பணம்லாம் எதுவும் வாங்கலை. அன்னதானம் பண்ணார். பணம் எதுவும் வாங்கலை. ஏங்க சாமி, என் கையில் உள்ளது கொடுப்பேங்க சாமி. சரிங்க. சேலம் மாவட்டம் கீரிப்பட்டி, ஆத்தூர் வட்டம் கீரிப்பட்டி கிராமம். கரெக்டாக இருந்தது சாமி. பரவாயில்ல, நல்லா இருக்குங்க சாமி. உட்காந்து எந்திரிச்சா முழங்கால் வலிக்கும். இப்போ அந்த வலி இல்லை. இப்போ வலி இல்லை. சரிங்க சாமி. நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் கீரிப்பட்டி. எனக்கு 15 வருஷமாக பௌத்திரன்னு பிரச்சனை இருந்தது. அது ஐயா கிட்ட வந்து தான் இப்போ எனக்கு விபதி கொடுத்தாரு. இப்போ வலி இல்லாமல் நல்லா இருக்கு. டாக்டர்கிட்ட போனால் ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லை. அதுக்கு அவங்க எல்லாம் இப்போ ஆராய்ச்சியில் தான் இருக்காங்களே தவிர நான் பௌத்திரத்துக்கு எந்த வைத்தியமும் இல்லை. ஆப்ரேஷன் தான் பண்ணுங்கிறாங்க. நான் ஆப்ரேஷன் பண்ண விரும்பலை. இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ வலி இல்லை. மருந்து கொடுத்தது அதுலேருந்து வலி இல்லை. எனக்கு நல்லாயிருக்கு. அன்னதானத்துக்கு மட்டும் பண்ணியிருக்கேன். அவருக்கு பணம்லாம் எதுவும் கேட்கல. ஒரு 2 வருஷம் மூலம் நோயில் அவசப்பட்டுருக்கேன். இப்போ தான் ஐயா கிட்ட வந்து தான் குணமாயிடுச்சு. உட்கார முடிய அவசப்பட்டுருந்தேன். இப்போ வந்து குணமாயிடுச்சு. இது இங்கே ஸ்ரீபுரம் பக்கத்துலேருந்து வரேன். மூல நோய் பிரச்சனை தான். மூல நோயால் தான் அவசப்பட்டிருந்தேன் 2 வருஷமா. ஒரு 2 வருஷமாக அவசப்பட்டுருப்பேன். இப்போ வந்து உட்கார முடியுது. ஐயா குணப்படுத்தி விட்டுருக்காரு. டாக்டர் போய் மருந்து சாப்பிட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் அது குணமாகுது. ஆமாம். இல்லை, அதெல்லாம் எதுவும் வாங்கலை. நான் விருப்பப்பட்டது நம்ம அன்னதானத்துக்காக நான் கொடுத்துட்டு போகுது. இல்லை, அது நல்ல விஷயம். அன்னதானம் பண்ணுறது நல்ல விஷயம் தான். அது நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம பண்ணிட்டு போயிடுவோம். அன்னதானம் சாப்பிட்டு தான் வந்து உள்ளங்கால் எரிச்சலாகவே இருக்குது. 3 மாசமா இருக்குது. தலைவலி வாந்தி இருக்குது. டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு 3 மாசமா டாக்டர் எல்லா டாக்டரும் எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க இருக்கானு எனக்கா சொல்லாதா? இல்ல, கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா உள்ளங்கால் எரியுது. பார்த்தா எரிச்சல் இருக்குது. சரி பார்த்தா
சொல்லுங்க. எப்படி இருக்குது? எரிச்சல் குறைஞ்சிருக்கு. போதுமா? சொல்லலாம் பார்த்தா எப்படி போட்டதில்ல, எப்படி தங்க முடியும் எடுப்பேன். எப்பயும் கொஞ்சம் லூஸாக போடுறீங்கன்னா எப்படி எடுக்கலாம்? வீட்டில் போயிட்டு எடு முட்டி வரைக்கும் எடுக்கணுமா? வீட்டில் போயிட்டு என்ன வாங்கி தமிழிச்சுக்க. 3 மாதம் தானே 3 மாசமா டாக்டர் பார்க்குறோம், நிற்க மாட்டேன். தலைவலி வாங்கி வாங்கியமாக இருக்கு. ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தேன், எதுவுமே இல்லைட்டாங்க. நான் கேள்வி கூட பிரச்சனை இல்லையா? அந்த டைத்து சாப்பிட்டா தானே வராது, வாங்கி வராது. வந்து உள்ள அந்த அலசரி புண்ணாகிறது அப்படியே பாரு. ரெண்டு பழிக்க கொஞ்சம் 2 ரூபா வாயில் 5 ரூபா தானே போடணும்னு ஆசைப்படுறியா? ஆமாம், அதுதான் ஏன் அந்த பாரு பேசிட்டு பண்ண நடுவில் வச்சு 2 ரூபா இல்லை வாயில் போடு. அப்போ என்ன ஆகும்? உனக்கு அலசரி வராது, மதுரை புண்ணாகாது, மாண்டிட்டு செய்ய முடியாது. சாப்பாடு 4 மணி ஆகும். சாப்பிடணும் அப்புறம் தின்னு தீயா விஜயவா ஆசிர்வாதம் கொடுக்க நம்ம சாப்பிட்டு நம்ம நல்லா இருக்கணும்ல. ஜெண்டா தரதோட நம்ம சாப்பிட்டா ஜெண்டா தரோட வேலை இல்லை இல்லத்தா நல்லா படி தரத இழுத்தா படிச்சு இழுத்தா. கோபம் தான் யாரும் அம்ம முடியாது. ஆனா அதுக்கு அப்படி தான் ஒரு இடத்துக்கு அந்த மாதிரி தான் சமாளிக்க முடியும். சமாளிக்க முடியும் எங்க காலத்துல. சொல்லுதா பரவாயில்ல. வீட்டில் கொட்டி வீட்டு சூரிய வச்சு உப்பு கட்டு சூரிய வச்சுட்டு இங்கே போட்டு ஊற்றுற நிறையா எங்கே தானே கீழே தந்துட்டு கொடுத்துட்டு நீ கொண்டு போய்ட்டு காரை செஞ்சாலும் யோசனை ஓடுது. அது கொண்டு போட்டு போகும் போட்டு பாரு. இது காலையில் கொஞ்சம் போல போட்டு ஆமாம். கால் வலி, கால் எரிச்சல் 3 மாசமாக இருந்துட்டு இருந்தது. தலைவலி இருந்துச்சு. அப்போ எங்கள் தான் டாக்டர்லாம் பார்த்தோம், எதுவுமே பிரச்சனை இல்லை. எல்லா இதுவும் எடுத்து பார்த்துட்டோம், எதுவுமே பிரச்சனை இல்லை, நார்மலாக தான் இருக்குன்ட்டாங்க. இப்போ இங்கே வந்து இப்போ ஐயாட்ட வந்து பார்த்த பிறகு இப்போ நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணம் எதுவெல்லாம் இல்லை, நம்மளா பார்த்து நம்மளா இது கொடுக்குறது. அன்னதானம் கொடுத்தாங்க, வந்து அன்னதானம் கொடுத்தாங்க. அன்னதானம் சாப்பிட்டு தான் இதை பார்த்து மாரி தைலம் போட்டு தேய்ச்சாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை. கொண்டாஞ்சிலேருந்து வரேன். கால் நடக்க முடியாமல் ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. பரவாயில்ல, இப்போ வந்து ஐயாவோட வந்து நல்லா ஆயிடுச்சு. பரவாயில்ல, கால் நடக்க முடியும். டாக்டராக பார்த்துன்னு வரேன், சில பார்த்துன்னு வரேன், கால் மற்ற சாப்பிட்டுனா வரேன். சரியாக அப்போ வந்து பரவாயில்ல. இல்லை பணம்லாம் வாங்கல, சாப்பாடை போட்டாங்க. ஏதோ நம்மளாம் முந்தைய போட்டுருக்கோம். இருக்குதா? வேற எங்கே பார்த்தேன்? சொன்னாலும் போய் பார்ப்போம். இப்படி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போலியா? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகலன்ற ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிருக்கேன். என்ன சொன்னாங்க? ஆஸ்பத்திரி ஒன்றும் போனாலும் ஊசி போடுவாங்க, மாற்ற கொடுப்பாங்க, அவ்வளோதான் சரியாக போயிடும். நான் திரும்பி கொஞ்சம் நாளைக்கு வரைக்கும் காலம் முடக்கு தீய முடக்கு
20 மடங்கு. தயவுசெய்து ஜெனிஸுக்கு வரும்போது கால் வேணும் வேஸ்ட் கட்டி வாங்க. காலையில் வேஸ்ட் கேட்டது ஐயா செய்ய மாட்டேன் சார். எங்கே நம்ம குரூப்பில் காணா பார்த்துக்கேன். என்ன சொல்லுங்க ஐயா என்ன சொல்லுங்க ஒன்றும் சொல்லையா நீ மடியா மடியா இப்படி உட்காருங்க அப்படி உட்காருங்க அப்படி வாங்க தள்ளி வரீங்க இங்கே யாரும் காய் தள்ளி வரீங்க தள்ளி வந்து கேப்பில் பண்ணி தள்ளி வர முடியும் இதே வாங்க ஓ சாந்திங்க எப்படி வாங்க இந்த இடத்துல யாரும் இருக்கிறா ராஜா நீ விழுந்துருமா ராஜா சேர்ந்தேதா விழுந்து தரீங்க அங்கேயா உட்காருடா எழுதுருக்கா சவுண்ட் தராதிய தாய் பழமா சவுண்ட் தராதிய ரெண்டு பால் பாய்ட்டு வந்து டீ போட்டு அப்படி வேணா ஒரு டீ போட்டு ஏய் மூணா வீடு போ மூணா டீ அதான் பக்கம் டீ போட்டு வீட்டியா இழுக்கிற காலை அடிக்குதா கொஞ்சம் இரு சரி பண்ணி தரா பகாடி விட்டு முடிஞ்சு பார்க்குறேன் நடந்து போ வேகமா போன நடந்து வேகமா போ நிமிரு நடந்து போ வேகமா போ என்னது போச்சா வேற வழி அவ்வளோதானே அப்படி கொடுங்க திருவான்மையூர்லேருந்து வரேன். 10 வருஷமாக கை வலி கால் வலி உடம்பு வலி அனுப்பிச்சது. ஐயா கிட்ட வந்தேன். நம்ம வந்தோன்னு அன்னதானம் சாப்பிட்டேன். அதோட ஐயாட்ட சொன்னது மாதிரி இப்போ கால் வலி பரவாயில்ல நல்லா இருக்கு. இல்லை ஏதாச்சும் நான் இன்னும் எதுவும் கொடுக்கல. இல்லை கேட்கல, அவங்க எதுவும் கேட்கல. பார்த்தேன் உங்களுக்கு பார்த்தா ஊசி போடுவாங்க, மாத்திரை சாப்பிடுவோம், அவ்வளோதான். 4 நாள் 3 நாள் நல்லா இருக்கும், திரும்பி வெளியே வரும். நல்லா ஆயிடுச்சு. சினிமா தட்டுறது பாருங்க. இப்ப இல்ல சாமி, முன்ன கூட நீங்க செஞ்சீங்க எல்லாத்தையும் வீட்டுல போயிட்டு அந்த மாதிரி பண்ணணும். வலிதானே? இப்போ வலிக்கல. நான் சொல்ல செய்வோம். நீ அங்க பண்ணி எனக்கு தெரியாத. கல்லு உப்பு நாம போட்டு தொழிச்சு விடு, வெளியில விடு. நாம ரெண்டுமே தான் போடுறது, ரெண்டுமே தான் டப்பால வச்சுக்கலாம். அப்புறம் உட்கார்றா. ஏன் சாப்பிட்டாங்கயா? சாப்பிட்டாயா? சாப்பிட்டியா? என்ன வேணும்? நான் சொன்னது செய்யல. கொஞ்சமா நல்லா சொல்ல, கொஞ்சம் லேட்டாலும் சொல்லிக்கிறேன். நான் இன்னைக்கு நாளைக்கு முடிச்சு கொஞ்சம் லேட்டாலும் முடிச்சு தரேன். கொஞ்சம் பொறுமை. நான் தமிழ் தான் கொஞ்சம் லேட்டா அதுதான் நான் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டேன். கோயிலுக்கு போயிட்டு
பக்கத்து வீட்டில் நான் என்னுடைய இடம் இல்லையா நான் எல்லாத்தையும் பல்லாம் தோண்டி நம்மளுக்கு ஒரு சைடு வந்து அது மாதிரி சைடு போட்டு வச்சு ஒரு அடி தள்ளி வந்துக்கிறாங்க. கேட்டுக்கிறேன். அது சர்வர் வந்து அந்த வச்சுட்டு அவங்க போட்டு போட்டாங்க. அவங்களே வச்சுட்டு அவங்களே போயிட்டேன். நான் இட்டாங்க அழகுன்னு சொல்றேன். அதுக்குள்ள சேவரை போட்டு 1000 வருஷம் இருக்கும் சார். எப்படி நீங்க 1000 வருஷம் நல்லா இருக்கும். அதை எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்டேன். ஜனக்கோசம் நல்லா இருக்கும். மக்களுக்கு பண்ண சேவை நல்லா இருக்குதான். நீங்க போயிட்டு போல 1000 வருஷம் சொல்றோம். வருவீங்களா? எவ்வளோ நாள்? எவ்வளோ நாள் இருக்கு வருவீங்க? ரொம்ப நாள் இருக்கா? கொஞ்சம் வாட்டுக்கா வாத்து காட்டுங்க. வாத்தை காட்டதா பண்ணிட்டேன். வகுத்த காட்டு காட்டு சாப்பிட்டு ஆமா வகுத்த அக்கா இதை வகுத்த காட்ட சொல்லுங்க. கையெடு கையெடுங்க. பாருங்க பாத்துக்கிட்டு பாருங்க வழி காமிங்க. பெயின் பெயின் எங்க இந்த நரம் எப்பவுமே வலி. இப்ப இருக்கானே இப்ப எப்படி இருக்கு? ஏமா இந்த காட்ட சொல்லலாமா? அப்ப எனக்கு புரியாது பை. இப்ப வலி இல்ல. அதத்தான் கேக்குறது இல்ல. கம்மர் இது புரியுது. அது வர உடனே கால் வலிக்காமே. கால் கம்மர் எல்லாம். இந்த பண்ணா தான் அங்க போக முடியும். கால கட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த கால கட்டுமா? கால சொல்லலாமா? சொல்லலாமா? இந்த போலாமா? अरे इनको सब मिलाती है मेरे தமிழ் சொல்ல மாட்டேங்குது. அத கால சொல்லலாமா? அதெல்லாம் பேச நாங்க தீ इनको सब मिलाती है मेरे को नहीं आती है தட தட மாமே கை கால் கையை मेरे को थोड़ा थोड़ा इनको पूरा கையெடுமா. நீங்க நல்லா பேசுறீங்க. ஃபோன் பண்ண உடனே வந்து போயிடுச்சு. இது ஃபோன் பண்ண போறேன். ஏமா வாடா. ஃபோன் தெரியுமா? தமிழ் சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. बोलो जो कुछ जवाब दो. ஐயா சொல்றது கேட்டு சொல்லுங்க உங்களுக்கு. இவங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழ். அப்படியா? கேக்க சொல்ல மாட்டீங்க. ஐயா உருண்டி பரண்டி நல்லா வயித்துல வலி இருக்கா? வயித்துல கேள்விக்கு காது கம்மியா கேட்கும். ஓகே. இவங்க மாதிரி எனக்கே தமிழ் வராது. லைவ் லைவ் லைவ். சாமி 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 இரு சாமி. அப்பா சாமி வலி தோணா. வலி போயிடும். இது இங்க தான் ஜாஸ்தி வலி. போயிடும். ராத்திரி வட்டு போட்டு கால் ரொம்ப போச்சா பாரு. வலி இருக்கா பாத்து சொல்லுங்க. இப்போ பரவாயில்ல. திரும்ப ஒன்னரை முட்டு ரொம்ப பாரு. எந்திரி எந்திரியா. எந்திரி எந்திரி. கடலா கொஞ்சம் காது கம்மியா கேக்குது. வயசாச்சுனா அப்படி நான் கூட அப்படிதான் எல்லாரும் அப்படிதான் சொல்ல முடியுமா? வயசாச்சுனா அப்படிதான் எல்லாத்துக்கும் காது என்ன சார் வந்துச்சா? அதை வீடு கிடக்குறோம். வீடு கிடக்குறான். இப்போ அவசரப்படுது. அன்னைக்கு மேல் மூச்சு தண்ணிச்சுன்னா போகணும். எத்தனை எடுத்து கொடுத்ததா? எடுத்துங்கய்யா. அதான் எத்தனை வருஷத்துக்கு இருக்கு வெளியில? வலி எத்தனை வருஷம்? எத்தனை? வெயிட் வந்து ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷமா இருக்கீங்க? 10 வருஷமா இருக்குதா? कितना कितना टाइम दूसरी 10 साल 10 वर्ष आई थी अदा 10 वर्ष ये 10 ना 10 10 हां
ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல் போவாங்க, மருந்து மாத்திரை நிறைய எடுப்பாங்க. இதுதானே தான் இந்த வயிற்றுக்கு பூச்சி. என்ன சொன்னேன்? வலி இங்கே தானே கேளு. அட்ட दुखे गई अब दुखे गई अटे அத நரம் நேரா வலிக்குது. நரம்பு நேரா வலிக்குது. இதுதானம்மா? நேரா வலிக்குது. பண்ணுறேன் பண்ணிட்டேன். ஏய் சுதி ரெடியாச்சா? ரெடியா இருக்கியா? உங்கள் வேலையை பார்க்க. ஐயா எனக்கு கை சூடா இருக்கு. ஆமாங்க துணி சக்கரா இருமா. ஆமா தண்ணி சூடா இருக்கு. அவங்களுக்கு சுடல வெளியே எனக்கு சுட இல்லையா? சரி கொஞ்சம் நல்லா வீடியோ தண்ணியில் போட புளிஞ்சிட தண்ணியில் போகுது பாருங்களா? புளிஞ்சிட கண்ணா தண்ணியில் போகுது. இந்த மாதிரி தரணும் பத்தணும். அதை புரிஞ்சுக்க. அப்படியே ரோடு ஃபுல்லாக சரி வாட்டர் அப்படி ಎಲ್ಲ ಸುತ್ತರೆ ಮುರಿಯೋದು ಇಷ್ಟು ಮರ ಎಲ್ಲವೇ ಇದೆ. ஜெய் ஸ்ரீராம். அதே மாதிரி அல்லா சாமியும் பேச வைப்பேன், எஸ்டியும் பேச வைப்பேன், மாதாவும் பேச சக்தி இருக்கு. கடவுள் எல்லாம் ஒண்ணுதான். நம்மளா பிடிச்சிட்டோம் என்ன பிடிக்கூட நம்மளா பிடிச்சிட்டோம். அவரே சொல்லிக்காரு அல்லா இல்ல இல்ல இரு சொல்லி நான்டாரு எல்லாவும் நான் தான்டாரு. யார் நம்புவாங்க? நம்ம யாரோட பெருசு உங்களோட பெருசு சொல்ல கொடுத்துருவோம். நம்ம தான் சொல்ல முடியலாம். என்னது சொல்ல நம்ம தானே தமிழ் தெரியாதான் உங்களுக்கு ஹிந்தி இருக்குங்க. நீ கேள்றா அந்த அம்மாவை எதுக்கு சொல்லுங்க எதுக்கு சொல்லுங்க எதிர்க்கு சொல்லுங்க எதிர்க்கு சொல்லுங்க பக்கம் சொல்லுங்க வழிங்க முதல்ல கறி अब दुखे गई अपन ये दुखे हां पर काम भी तो करो जन अब दुखे गई இப்போ வலிக்கல வலி கிடையாது. ரைட் ஓகே. அதே மாதிரி வீட்டில் எண்ணெய் போட்டுட்டு இந்த தண்ணியை வச்சு ஒத்தரம் கொடுங்க. வலி போய் காலு போயிடா கொஞ்சம் காலுக்கு तेल लगाएंगे रोज गरम पानी तपाओ. गरम पानी में कपड़ा भिंजो इन तपाओ. बैठो. ரெண்டு கால் வச்சு ரெண்டு கால் ठीक है वे ओके. रोज तेल लगाएंगे चुकड़ में गरम पानी में कपड़ा लगा लगा तपाओ. डायरेक्ट पानी नहीं डालना. डाल के அது நிஜதா சூப்பர். வா அவ பேசுற ஓடி பேசு வா. ஓகே உனக்கு 3 நாளா இந்த உடம்பு எத்தனை நாள் இருக்கு? எத்தனை நாள் எனக்கா சொல்ல இருக்கா இல்லையே? உட்காரு இன்னைக்கு நீ வரல 3 நாளா சோறு இருக்குது. இது மாதிரி வீட்ல செய்யணும். வீட்ல போய் செய்யணும். 3 நாளா அது முடியல. செய்யற சாமி புரியுதா? நான் தான் செய்வேன். கேளுங்க கேளுங்க. அவங்க மருமக இருக்கு, பேத்தி பேரன் எல்லாமே இருக்குது. செய்ய மாட்டாங்க. செய்வாங்க சூப்பரா செய்வாங்க. அவங்க நல்ல பசங்க. அவங்க எல்லாம் ஸ்கூல் போறாங்க, காலேஜ் போறாங்க, அப்படி இருந்தாலும் எல்லாம் வேலை பார்த்துப்பாங்க. ஓகே ஓகே சம்மதம் வாங்கிட்டு வாங்க. சூடு இருக்கா தண்ணி பானி சூடு இருக்கா? கரம் பானி கரம் பண்ணி இதே சேம் எடுத்தா அதான் எடுத்து சொல்லிட்டேன். இந்த புடவை கலர் 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 கான் கலனி சாடியா मतलब
दीपावली के आपको पहले डेट दे सकते हैं சட்டை போடுறது வந்து போட்டுட்டு போனோம் ये तो देवे தீபாவளிக்கு அப்புறம் விநாயகர் சதுர்த்தி போட்டாங்க அதுக்கு போட கொடுத்து எல்லாம் உங்கள் டாக்டர் வாங்கி தான் தரேன் என் காசு எல்லாம் மக்கள்கிட்ட வாங்கி சொன்னாங்க 27ஆம் தேதி புடவை தரேன் 27. ஆனால் நல்லா குட்டி போடலாம் பிடிவாதம் கொஞ்சம் குணம் சூப்பர் குணம் அப்புறம் என்ன பேசுற அப்புறம் என்ன கோவம் டென்ஷன் வரதான் செஞ்சு அவங்களுக்கு திட்டுறேன் எடுவாங்க நடந்து போ நடந்து போ நடந்து வேகமா போங்க எப்படி பாருங்க வள்ளி பரவாயில்ல ஒன்றும் மேலே கீழே ஏற முடியல போ படிக்கட்டு வா போ அத முதல்ல படிக்கட்டு ஏறி வா படிக்கட்டு ஏறிட்டு வாங்க मैं படிக்கட் नाल धीरे धीरे चलती हूँ अब आज मैं जल्दी जल्दी चढ़ के जल्दी जल्दी उतर गई अब कमर में फर्क है कमर में थोड़ा फर्क है पेट में फर्क है पग में फर्क है 10 साल का दर्द खत्म इतना साल से 10 साल से दर्द है ये हाँ 10 साल ज्यादा हो गया अब थोड़ा ठीक है अब चलूँ मैं चलती तो हूँ अकेली नहीं जा सकती अकेली नहीं आ सकती अब मेरे साथ में कोई होना अब मैं अकेली जाऊंगी अकेली आऊंगी तो मेरे को मालूम पड़ेगा इधर नाल में चढ़ी ना तो जल्दी चढ़ गई जल्दी उतर गई अबे इन्होंने क्यों हिंदी में हिंदी में बोलो हाँ इन्होंने को अय्या को हिंदी में बोलो हाँ हिंदी में को अय्या अय्या ने अच्छा कर दिया आगे पैसा इन्होंने को अच्छा कर दिया अय्या ने अच्छा कर दिया अच्छा कर दिया अच्छा कर दिया भगवान को कि भगवान इनको 1000 वर्ष जिंदा मैं 1000 वर्ष इनकी उम्र रहनी ये अच्छे रहना इनकी सेवा कौन करेगा फिर सेवा भगवान करेंगे फिर कौन करेगा सेवा भगवान करेंगे हाँ अपन भगवान के ऊपर है तो भगवान तो जरूरी सुनेंगे नहीं सुनेंगे करके नहीं बेरे ஆண்டோ மேல நம்பிக்கை வச்சிரோம்னா ஆண்டோ அது ஆண்டு நம்பிக்கை தான் நான் நடக்கிறேன் ஆண்டு நம்பிக்கை தான் நான் ஏந்துறேன் ஆண்டு நம்பிக்கை தான் நான் எல்லாம் செய்யறேன் சாமி நிஜமா சொல்றேன் நான் பொய் சொல்லல हाँ मन से संतोष है கை மேல பின்னாடி கொண்டு வந்தீங்கன்னா கூட மாற்றி தரேன் நான் தீபாவளிக்கு வந்துடுறேன் நான் வந்துடுறேன் தீபாவளிக்கு வந்துடுறேன் நான் தான் சொன்னாங்களோ அவனையும் சேர்த்து கொடுத்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கிறேன்
விட்டு வண்டியோட போயிட்டு பிரேக் அடிச்சு வருது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க அடிச்சு அதை சொல்லிட்டு போயா என்ன தர என்ன எங்களும் பொறுமையாக ஓசனை பண்ணான்னு அதான் ஆசிரியர் போனியானே ஆசிரியர் போனியானே என்ன சொன்னா கேளுதா என்னன்னு கேளுதா அப்புறம் இப்போதான் சமயத்தில் ஒரு 2-3 மாசமா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். இருந்தாலும் வலி ஜாஸ்தியாக இருந்து உட்காந்து ஏற்க முடியல. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா அவர் உங்களுக்கு தொடப்பு வெயிட் போட்டுச்சுமா, கீழே உட்காந்து ஏந்து முடியாது, இந்த மாதிரி கொஞ்சம் சேர்லேயே உட்காந்து ஏந்துக்குமா கொஞ்சம் வெயிக்கான்னு சொல்லியிருந்தாரு. பசங்க 2 பேரும் கொஞ்சம் உடம்ப பற்றி சொல்லுங்க. பசங்க கட்டி அப்புறம் பார்த்துக்கலாம். எங்கே தருவேன் இருந்தோம். இப்போ மாங்காய் காலை தொல்லமாதா அதோ காலை தொல்லாமா பாடி ఇంకో వచ్చి వస్తాను ఏం కలప తల్లి పడ్డాకడా ఏ వైద్యకడా என்னாச்சு சுகர் இருக்கணுங்க அப்புறம் சாயிடுங்க இப்போ என்ன பண்ணுது நான் சரி பண்ணி தரேன் கொஞ்சம் இருங்கன்னு நான் காலவே இன்னும் தொடரல நீ ஆகி வந்து கேட்க பார்த்தீங்கன்னா காசுல தண்ணி விழும்போது ஒரு தனியா வைங்க. தொடலாமா ஏன்னா வைத்தியம் பண்ண டீ எடுக்க வேணியா டீ சொல்லிட்டியா சொல்லுவியா போடுறேன் இனிமே போறாங்க அப்பவே போச்சு டீ நான் ரெடி ஆச்சு ரெடி ஆச்சு நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா? நான் என்ன பண்ணணும் அது மாதிரி வீட்டில் பண்ணணும் என்ன நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா? பாலாஜி பாலாஜி ஆவடின்னு இருக்கும் ஆவடிக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொஞ்சம் நடந்துட்டு வருது அங்கே ஒரு அவங்க கூட இருக்கணும் இந்த நாட்டுக்கு அடுத்த நாள் 6ஆம் தேதி வந்துடுவீங்க 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏதாவது இந்த வேலையை விட மாட்டேன் இந்த வேலைக்கு வந்து நின்றுட்டேன் அதோட ஏற கட்டிடுறேன் வெளியில் போகிறது இல்லை இனிமேல் இங்கே தான் சாயத்தா 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 இருக்கா இருக்கா அத்த காலம் மழைக்கால நீ கொஞ்சம் இரு இருக்கா இருக்க கொஞ்சம் இருக்கா கொஞ்சம் இருக்கா கொஞ்சம் இருக்கா இருக்கா வா ஓரம் வச்சு விட்டு அங்கே தான் அப்படி வச்சுருங்க ஏய் காட்டு காட்டு உங்க தலைவரை காட்டு புடவை காட்டு எப்படி சொல்லட்டும்
ஏய் கரடு கட்ட எப்படி காட்டு பார்க்கட்டும். இருதா பழைய பாருங்க இருதா என்ன சொல்ற தலைவரே? ஏய் என்ன சொல்றாரு? நல்லா இருக்கேன்யா. நல்லா இருக்கா? சூப்பர். நம்ம அதான் பிச்சை எடுத்து மக்கள் சேரேன். ஆமா அதே மாதிரி தீபாவளி தரேன் புடவை. அப்புறம் ஜனவரி மாதம் லேடிஸுக்கு புடவை, நம்ம காய்வேசிகள் காய்வேசி சட்டம். அவர் கோட்டைக்கு அவர் எவ்வளவு சேர்ந்துக்கணும், ஆறு அவரு எவ்வளவு சேர்ந்து நிக்கணும். வணக்கம்மா. சொல்லுங்க. பரவாயில்ல, நல்லா கேட்டேன். உங்களால முடிஞ்சது கொடுங்க. நல்லா கேட்டேன். கொடுக்க முடியாங்க. இந்த மாதிரி படம் வாங்கிக்கிறேன். அது நல்லா இருக்குன்னு கேட்டேன். இப்படிதான் மக்கள் எடுத்தாரு. கட்டி வச்சு இது பாத்தீங்களா, விநாயகர் கோயில் சுத்தி பாத்தீங்களா, நான் 5 கோயில் குடிச்சேன் புடவை. பாத்தீங்களா வீடியோல? கட்டி சொல்ல அழகு டீ கொடுங்க. கொஞ்சம் இருத்தா இதெல்லாம் வைக்கிறான். என்னால முடிஞ்ச உதவி மக்களுக்கு. ஆனா என் காசு இல்லை, அதில் பிச்சை எடுத்து அதை ஒன்று சேர்த்து நான் பண்ணேன். இருத்தா மக்களுக்கு மக்களுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கா? தாய் பழங்க கையெழுத்து கும்பிடுறேன். கொஞ்சம் காசு சேர்த்து நீ டீ தரும்போது பிஸ்கட் தரேன். ஆனா இப்ப இதுக்கே இல்லை, நானே ரொம்ப ஓடி கொடுத்துருக்கேன். பிஸ்கட் தரேன், டீ தரேன். டீ பிஸ்கட்
மக்கள் கேட்டு செய்யலாம் நிச்சயத்தை வாங்கி செஞ்சிடலாம் ஐயா எங்கள் வீட்டுக்காரருக்கு இன்ஃபெக்ஷன் எப்படி போகிறாங்க? உங்கள் வீட்டுக்கார குறைஞ்சது அவ்வளோதான் போயிட்டு இன்ஃபெக்ஷன் நல்லா கொஞ்சம் குறையிறாங்க. கூட்டு வரேன் கூட்டு வரேன் கால் இன்ஃபெக்ஷன் அது கொஞ்சம் குறையினா ஐயா. நீ வீட்டில் செய்யணும் அதுக்காக தான் யாரும் வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க உங்களுக்கு யாரும் தெரியல நீ எப்படி செய்தோ அப்பதான் உங்களுக்கு வேலை சரியாகும். நடந்து போமா இப்ப நடங்க அமைதியா இருக்க அதான் நடந்து போதுங்க பயணம் நடந்துங்க நடந்து போதா பாரு உபவாசம் வெளியே எப்படி நான் பாரியா வாங்க வாங்க ஐயா எப்படி இருக்க எப்படி இருக்க அதுவா என்னமா புரியாம இல்லையா ஓகே நோட்டி போய் உட்காந்து கஞ்சி பாரு எதிர்ப்பா இதெல்லாம் என்ன வேணும் முடியாது சொல்லக்கூடாது எல்லாம் முடிஞ்சிடும் உங்ககிட்ட எப்படி பாருங்க திருச்சாமா அப்படியே பார்த்தா பேட்டி கொடுத்தா தர்மசம் வழி எங்க போனீங்க கொடுங்க நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்க பேட்டி தர போறாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே காரம்பக்கமாக இருந்தோம், இப்போது மாங்காட்டில் இருக்கோம். எனக்கு ஒரு அக்கா ஃப்ரெண்டு சொன்னதுனால சரி இங்கே போய் பார்த்துக்கிறேங்க்கா நான் உடம்புக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கேன். எனக்கு இப்போது கால் வலி இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. இப்போ கால் நின்னால் நிற்க முடியுது, நிற்கவே முடியாது அதனால தான் சரி இங்கே வந்து ஐயா கிட்ட பார்த்துக்கிட்டு போகலான்னு வந்தேன். மீண்டும் மீண்டும் எனக்கு இன்னொருத்தர் யாருன்னா தெரிஞ்சவங்களை கூட்டின்னு வரேன். என்னால் முடிஞ்ச உதவி அவருக்காக செய்கிறேம்மா. நான் ஏதாவது உதவி செய்யணுன்னு தான் இருக்கேன், உதவி செய்கிறேன். நான் பணம்லாம் எதுவும் வாங்கலை, அவர் நல்லா தான் நம்ம கொடுக்குற காணிக்கை வச்சு அவர் செஞ்சு அனுப்புகிறாரு. அதனால் பணம் எதுவும் வாங்கலை ஐயா. நாங்களே காணிக்கை கொடுத்து ஐயாவை சொல்லி செய்ய சொல்கிறோம். எல்லோரும் அன்னதானமாக சாப்பிடட்டும். என்னம்மா கொடுக்குறாரு, நல்லா தான் செய்கிறாரு. எல்லாருக்கும் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்குறாரு, நல்லதே செய்கிறாரு. அதனால் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நீங்களும் எடுத்து சொல்லுவோம். என்ன இப்பந்தாங்கலேருந்து வரேன். ஐயாவோட ரொம்ப நாள் இங்கே வந்துன்னு இருக்கிறேன். நான் ஒரு 10 வருஷமா. பாப்பாவே இங்கே தான் வந்து பிறந்தது. எனக்கு 2 பசங்களும் இங்கே தான் வந்து பிறந்தாங்க. ரொம்ப கஷ்டம் ரொம்ப இருந்தது. இப்போ கூட முந்தி கூட ஒரு மூட்டை அரிசி கொடுத்தாரு சாப்பாட்டுக்கு. இப்பயும் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ஒரு மூட்டை அரிசி இதை கொடுக்குறாரு. நிறைய நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிறாரு எனக்கு. நிறைய இல்லை எதுவுமே இல்லாமல் இல்லை, எனக்கு என்ன தேவையோ அதை செய்வார். தொடலாமான்னு கேட்டா பர்மிஷன் கேளு. கொஞ்சம் அமைதியா இருக்க.
இப்போ எப்படி இருக்கு கேளுங்க. அவ கிக்கறா. உட்காந்து பாரு. ज्यादा देर नहीं ரொம்ப நேரம் உட்கார்ந்தா வராதுன்னு இவங்க அந்த மாதிரி எண்ணெய் போட்டு தேய்க்கணும். உட்காந்து சொல்லு. अगर तेल लगाई ना रोज मसाज करना तो नहीं आवेला அதே மாதிரி சொல்லி कोई जो गरम थपाओ ना பண்ண வராது. வந்தா போறீங்க. நீங்க அம்மாச்சி போறீங்க. நான் பேசுறேன். ए साइनस பிரச்சனை साली சைனஸ் பிரச்சனை தெரியல எனக்கு. சளி அதிகமா பிரச்சனை ஒரு மாதிரி வெங்கட் மூக்குல இருக்கு. இவங்க கடக்கற अब है आबा है कि हां डेली खाली இல்லையா தேவரே मतलब इधर இப்ப இருக்காமா? இப்போ இல்ல பாபா இல்லையா? இல்ல வெளியில போச்சுல அந்த மூச்சு காத்து வருது அப்ப வர சொல்ல சைனஸ் இத போட்டு குடிக்க சொல்லு. டஸ்ட் அலர்ஜி ப்ராப்ளம் ஐயா. டஸ்ட் அலர்ஜி ப்ராப்ளம் அது பண்ணி தரேன். நான் மட்டும் போட முடியும். वो लेना पानी पी लेना போமே ओए पानी पी लो देख मानी अरबी बता ஐயாவுடைய நான் ஏற்கனவே இதை தான் சொல்கிறேன். திரும்ப மக்களை பார்த்தீங்கன்னா போருன்றவாங்க. நான் போரூரில் தான் இருக்கிறேன். செவ்வாய் வியாழன் வெள்ளி ஞாயிறு 4 நாள் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வாரத்தில் ஒரு நாள் பண்ணுறேன். எனக்கு உடம்பு சரியில்லை விட்டுட்டேன். இதே மக்கள் வாரத்தில் ஒரு நாள் ஒரு 11-12க்கெல்லாம் வந்துடுங்க. அட்ரஸ் தெரியுன்னா போரூர் ஐயா கோயில் போட்டிங்கன்னா கூகுளில் வந்துடும். அட்ரஸ் வந்துடும். நீ ஜென்ஸுக்கு கால் வலி வலினா வேஸ்ட் கட்டி வாங்க. அப்போ தான் நான் அதை பண்ணி உங்கள் வலியை கொஞ்சம் குறைக்க முடியும். அதேமாரி மக்கள் வர மக்கள் இப்போ எல்லாமே வீடியோவில் பார்க்குறீங்க. முக்கால்வாசி வலி குறையும். கொஞ்சம் இருக்குதான் செய்யும். ஒன்றும் மொத்தமாக தீர்க்க முடியாதனால அதேமாரி நான் சொல்கிறது பக்குவத்தை வீட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதேமாதிரி நிறையா மக்கள் அதை பயனடிச்சிருக்காங்க. சில மக்கள் என்ன பண்ணாங்க வேலைன்னு போயிடுறாங்க. அதை பயன்படுத்த மாட்டாங்க. இதை பயன்படுத்தினா எல்லா மக்களுக்கும் பிரச்சனை தீரும். நான் வந்து இருக்குது அன்றைக்கி சொன்னேன் இன்றைக்கி சொல்கிறேன். இது வாடகை வீடு தான். நான் மக்களுக்காக மக்கள் சேவைக்காக நாங்கள் உட்காந்துக்கிறேன். எனக்காக இல்லை. நான் சம்பாதிக்கிறதுக்காக வரல. நான் சம்பாதிச்சது எவ்வளோ காசு சம்பாதிக்க எத்தனை பில்டிங் வைக்கலாம். நான் மக்கள் சம்பாதிக்கிறேன். இங்கே வந்தவங்க தான் எனக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு வச்சுட்டு இருக்கிறேன். இதை பார்த்தவன் வாரத்தில் ஒரு நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வர மக்கள் தான் எனக்கு அண்ணன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு வச்சுட்டு இவங்களை வாரத்தில் ஒரு நாள் பார்க்குறம்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு என் சந்தோஷம் இல்லை. இந்த மக்களுக்கு ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க. அந்த கை வலி கால் வலி இந்த செய்வன கோளாறு இதெல்லாம் பண்ணுறாங்க. நானும் ஐயா கிட்ட கேட்டு எல்லா மக்களுக்கு எல்லா பிரச்சனையும் இந்த நாமத்தில் சரி பண்ணி தரேன் ஐயா. நான் இல்லை எங்கள் அப்பன். நான் மனுஷனாக இருந்து மக்களுக்கு பண்ணுறேன். ஆனால் நான் தான் தெரியும் மக்களுக்கு நடத்துறது பூரா அவரை தான் நான் பண்ணுறேன். நான் வர மக்கள்கிட்ட காசு சேர்க்குறத கையில் உங்களால் முடிஞ்சு தர்மத்துக்கு கொடுங்க. மனதானத்துக்கு நம்ம பண்ணி செஞ்சால் பாவம் முடியாது கருமங்கள்லாம் போயிடும் அப்படின்னு கேட்பேன். சில மக்கள் தருவாங்க. சில மக்கள் தரமாட்டாங்க. அது ஏன் தரமாட்டாங்கன்னா அவங்ககிட்ட இல்லை தரமாட்டாங்க. அதனால் இல்லைன்னு அதுக்காக காசுக்காக நான் வேஷம் போகிறது இல்லை. உனக்கு காசு ரெடி பரவாயில்லாமா வாமா உட்காருமா உங்கள் பிரச்சனை என்ன சொல்லுங்கள் நான் தீர்த்தரேன்னு சொல்லி மக்கள் சிரிக்கி வரும்போது அதுக்கு வருவாங்க. பசி வகுத்துக்கு முதல்ல வேலை என் வேலை பசி அமுத்துற வேலை தான். யாவது சொன்ன வேலைங்க அப்போ பிச்சை எடுத்தாலும் மக்கள் போரான்னு இருக்கிறேன். அந்த பிச்சை எடுக்கலை. ஆனால் கௌரவமாக வர மக்கள்கிட்ட உள்ள கோயிலுக்குள்ளே வர மக்கள்கிட்ட வாங்கி மக்களுக்கு நான் அதே சேவை பண்ணி தான் வரேன். முதல்ல பசி அமுத்துற வேலை, அது பிறகு வைத்தியம் பண்ணுற வேலை. போகும்போது சிரிச்சிட்டே போவாங்க. அது மாதிரி அழுகு வருவாங்க. சிரிச்சிட்டே அழிச்சு விட்டு சந்தோஷப்படுத்தி விடுறேன். அதேமாதிரி சில மக்கள் பசியாக இருந்தால் எப்போ அவங்களும் என் வீட்டுக்கு வரலாம். நான் சாப்பாடு சாப்பிட்டு போகணும் எத்தனை சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னால் கொண்டு வந்து வெளியில் கொடுக்க முடியாது. ஏன்னா உடம்பு சரி எனக்கு. அதனால் இங்கே வந்தீங்கன்னா பசின்னு உள்ளவங்க எப்போ வந்தாலும் நம்ம வீட்டில் சாப்பாடு உண்டுங்க. போரூர் ராஜராஜன் தெருவு காரம்பக்கம் நீங்கள் நெட்டில் போட்டாலும் வந்துடும். வாங்க பசியில் வாங்க சாப்பிட்டு போகிறேன். என்னால் முடிஞ்சது மக்களுக்கு உதவி பண்ணுறேன். ஆனால் என்னுடைய இல்லை எந்த மக்கள்கிட்ட கேட்டு நான் பண்ணித்தரேன். அதே மாதிரி ஒரு சில மக்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. காசு கேட்பாங்க. என்னால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவி மக்களுக்கு சரி இதே 3 மேரேஜ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ முன்ன செவ்வாய் வியாழன் வெள்ளி வந்துட்டு நிறையா வந்தாங்க. இப்போ வாரத்தில் ஒரு நாள் வரதுனால என்னால் முடிஞ்ச உதவியை மக்களுக்கு பண்ணித்தரேன். அதேமாரி 27ஆம் தேதி மக்களுக்கு புடவை தரேன். ஆனால் தீபாவளி வந்து 31. 27ஆம் தேதி மக்களுக்கு எல்லா மக்களும் எத்தனை பேர் வந்தாலும்
எல்லா மக்களுக்கும் நான் புடவை தரேன்னு ஐயாட்ட வேண்டிக்கிறேன். அதேமாரி மக்களுக்கு எல்லாம் செய்வேன். எல்லா மக்களும் வாங்க, நான் கண்டிப்பாக புடவை தரேன் ஐயா உண்டியா. அதேமாரி வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து சாமியெல்லாம் நான் முன்ன கும்புறது இல்லை. நான் கறி மீன் முட்டை தண்ணியெல்லாம் நான் ஏற்கனவே வீட்டில் பிடிக்க தண்ணி அடிச்சுட்டு இருந்தேன். அது பிறகு நான் கார்டனில் வேலை செய்கிற போது என்னுடைய குலதெய்வ பெருமாள் சின்ன சிலை கிடச்சிச்சு. அது பிறகு நான் சாமி கும்பிடவே ஆரம்பித்தேன். அது பிறகு எனக்கு கொடுத்துருந்த படமெல்லாம் வச்சு ஃபோட்டோ வச்சு தான் நான் பண்ணேன். இந்த ஐயாவை பற்றி முழுசாக இன்னும் தெரியாது எனக்கு. இப்போயும் நான் சொல்கிறேன், ஐயானா என்னன்னு தெரியாது. இன்றைக்கி அந்த பெருமாளை வச்சு தான் பண்ணேன். சரி ஐயா வழிக்கார் வந்தார், ஐயானா எல்லாம் ஒரு இதை வச்சு ஐயா வச்சு ஜோதி வச்சு பண்ணுறாரு. அது பிறகு ஜோதி வச்சு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் ஐயாவை பற்றி என்னென்னு முழுசாகவே எனக்கு விவரமே தெரியாது. இன்றைக்கி நான் அவரை பேர சொல்லி எடுத்து பண்ணித்தரேன். இந்த நாமம் வந்து சாமி தோப்போல தலைமைப்பதியில் தான் இருக்குது நாமம். இது நாமம் என்னன்னு கேட்பாங்க. இது மண்ணு தான். இந்த மண்ணில் அவ்வளோ பவர் இருக்குது. சில மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மண்ணு தானே அவனை இகழ்ச்சியை விட்டுருவாங்க. இந்த மண்ணில் இருக்கிற பவரு எதிரி கிடையாது. இந்த மண்ணுலையும் மண்ணும் தண்ணியில நோயை தீர்த்து தர மக்களுக்கு. அதே மண்ணு தண்ணியில மக்களுக்கு நோயை தீர்த்து தர்றாரு. இதை மக்கள் நம்பி வாயில் போட்டு ஐயா எனக்கு எதிர பிரச்சனை தீர்த்து கொடு, உடம்புக்கு நோயெல்லாம் தீர்த்து கொடுங்க அப்படின்னு தண்ணி குடிச்சாருன்னா உடம்புக்கு நோய் அத்தையும் போயிடும். அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் வந்து எனக்கு அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டு செய்யறாங்க. யாரும் சூனியம் மந்திரம் பண்ணிட முடியாது. நம்மளாம் நினச்சிட்டு பொழப்புக்கு தீர்த்திடுறோம். நீங்கள் நம்பி அவங்க குலசாதி சாமியில் வீட்டில் நம்பி நீங்கள் வீட்டில் விளக்கத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா இருப்பீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், அது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் சாமியை நினச்சி வீட்டில் விளக்கத்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க ஐயா உண்டியா.